இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இன்னட்டும் எங்களை இமை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இந்த நாள்லையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வார்த்தை ஒரு பெரிய ஒரு பிரயோஜனமாகவும் உங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனம். விதைக்கிறவனுக்கு விதையையும், விதைக்கிறவனுக்கு விதையையும், புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர், புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர், உங்களுக்கு விதையை அளித்து, உங்களுக்கு விதையை அளித்து, அதை பெருக பண்ணி, அதை பெருக பண்ணி, உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஒரு 15 வருட கால ஊழியத்தில் இதுவரைக்கும் ஒரு 10 தடவைக்கு மேலே இதே வசனத்தை கொண்டு பிரசங்கித்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு பெரிய பரிணாமம் என்னன்னு சொன்னால், ஆவியானவர் வசனத்தை அழகாக நமக்கு கற்றுக் கொடுப்பார், காட்டி கொடுப்பார், சுட்டி காட்டுவார். வசனங்களை தேவன் எடுத்து தரும் பொழுதே சம்பவங்கள் கூட வரும். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு சொல்லுகிற ஒரு பெரிய காரியம் விதைப்பிற்கான வாசல். இன்றைக்கு வார்த்தை விதைப்பிற்கான வாசல். ஆனால் இந்த வாசலிலே இங்கே வசனம் சொல்லுகிறது, உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். இங்க நீதியின் விளைச்சல், அதாவது அந்த விளைச்சல் கிடைக்காம தவித்து கொண்டிருக்கிற பலனை பார்க்க முடியாம, ஐயா நான் விதைச்சிட்டே இருக்கிறேன், ஒன்றும் நடக்கல, ஒவ்வொரு வருஷமும் விதைக்கிறேன், ஒவ்வொரு மாசமும் விதைக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விளைச்சலை நான் பார்க்க முடியல அப்படின்னு மனம் உடைஞ்சு நிற்கக்கூடிய உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு வார்த்தையின் மூலமாய் அவருடைய சுகமாக்கும் அருமருந்து வெளிப்பட போகிறது. இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது இதில் இன்னொரு வசனத்தை நான் பார்க்க நேர்ந்தது. சங்கீதம் 126 அதில் உள்ள 5-6 வசனங்கள். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வரும். நல்ல கவனிங்க. அதாவது எல்லா குடும்பங்களிலையும் விதைக்கிறோம். விதைக்காம நம்ம யாராவது இருக்கிறோமா? விதைக்காம நம்ம யாராவது இருக்கிறோமா? சொல்லுங்க. எல்லாரும் விதைக்கிறோம், ஏதாவது ஒரு வழியில விதைக்கிறோம், ஏதாகிலும் ஒன்றை கொடுக்கிறோம். இப்போ ஒன்று வேண்டாம், இந்த கொரோனா நாட்கள், அந்த லாக்டவுன் நாட்களில் நம்ம யாராவது விதைக்காம இருந்தோமா? நான் அடிக்கடி எல்லா சபைகளிலையும் திருச்சபைகளில் போகும் பொழுது பலிபீடத்தில் நின்று கேட்குற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அந்த கொரோனா நாட்களில் நம்மிடத்தில் என்ன இல்லை? வருமானம் இல்லை, நாம் வேலைக்கு போகலை, எந்த ஒரு இன்கம் சோர்ஸ் இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் நடத்தினது மாத்திரமல்ல, இங்கே இருக்கக்கூடிய உங்களை பற்றி தான் பேசுகிறேன், உங்களை கொண்டு பக்கத்து வீட்டுக்கு படி அளந்தார், உங்களை கொண்டு அரிசி கொடுத்தார். ஒன்றும் இல்லை, கர்த்தர் உங்களையும் நடத்தினாரு, பக்கத்து வீட்டுக்காரர்களையும் போஷித்தாரு, வீட்டை தேடி வந்து கதவை தட்டினவர்களுக்கும் நீங்கள் அரிசி கொடுத்தீங்க, காய்கறி கொடுத்தீங்க. இது எப்படி முடிஞ்சுது? இதுதான் நீதியின் விளைச்சல். எனக்கு இல்லை, ஆனால் என்னை கொண்டே கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, எனக்கு பின்னணி இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் கர்த்தர் என்னையே தான் என்ன செய்வார்? பயன்படுத்துவார். என்னதான் ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துவார். அப்போ என்ன பயன்படுத்தக்கூடிய கர்த்தர் உங்களை எப்படி பயன்படுத்தாமல் இருப்பார்? என்னை பயன்படுத்துகிறவர் உங்களையும் பயன்படுத்துவார். என்னிடத்தில் பேசுகிறவர் உங்களிடத்திலையும் பேசுவார். என்னை நடத்துகிறவர் உங்களையும் நடத்துவார். என்னை ஏந்தி சுமந்து தப்புவிக்கக்கூடிய அந்த தெய்வம் உங்களுக்கும் உதவி செய்வார். இப்போ இந்த வசனத்தை படித்தோடனே நமக்கு தெரிஞ்சிட்டு, ஓ நம்ம கண்ணீரோட விதைச்சிட்டோன்னே கம்பீரமாக, நம்ம தான் கண்ணீரோட விதைச்சு பார்க்குறோம், விழுந்து விதைச்சு பார்க்குறோம், யார் கேட்டாலும் கொடுத்து பார்க்குறோம், எந்த ஊழியக்காரங்க வந்தாலும் கொடுக்குறோம், வீட்டுக்குள்ளே எந்த ஊழியம் வந்தாலும் கொடுக்குறோம், சபையில் ஒரு காரியம்னாலும் கொடுக்குறோம், எல்லாத்துக்கும் விதைக்கிறோம். ஆனாலும் விதைப்பில் பலன் இல்லை, நீதியின் விளைச்சல் வர்த்திக்கப்படவில்லை, வருஷ கணக்கில் ஆசீர்வாதங்கள் இன்னும் நான் நினைச்ச காரியம் நடக்கல.
அப்போ அதற்கு நான் சில காரியங்களை உங்களுக்கு யதார்த்தமாக ரொம்ப கேஷுவலாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்லித் தருகிறேன். இன்றைக்கு உங்கள் இருதயத்துக்குள்ளால் இருக்கக்கூடிய சில கேள்விகளுக்குள்ள பதில்களை பரிசுத்த ஆவியானவர் தருவார். நீங்கள் யார்ட்டையாவது போய் கேட்கணும், இல்லைன்னு சொன்னால் ஏன் இப்படி நடக்குது, ஐயோ புரியலையே, என்னுடைய விதைப்பிற்கான வாசல் என்னன்னு எனக்கு தெரியலையே, என் குடும்பத்துக்குள்ளால நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், ஆனால் எதுக்கு சண்டை போடுறோன்னு தெரியாமலேயே சண்டை போடுறோம். சண்டை போடுவதற்கு ஒரு காலத்தில் காரணம் இருந்தது. இன்னைக்கு குடும்பங்களில் சண்டை போடுவதற்கு, கணவன் மனைவி சண்டை போடுறதுக்கு ரீசனே இல்லை, காரணம் இல்லாமல் சண்டை போடுகிறோம். அப்பாவும் மகனும் அன்பா பழகி கொண்டிருப்பாங்க, திடீர்னு அடிச்சு பிடிச்சி சண்டையை போட்டுருவாங்க. அவன் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் பாரு, அவர் சொல்லுவார் நான் இனி வீட்டுக்கு வரமாட்டேன் பாரு, அல்லனா பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஃபைட் ஆயிடுது. ஸோ இந்த கசப்புகள், இந்த எரிச்சல்கள், இந்த பொறாமைகள், இந்த முறுமுறுப்புகள் எப்படி குடும்பத்துக்குள்ள வருது? ஆனால் குடும்பத்துக்குள்ள ஜெபிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம், சபைக்கு செய்ய வேண்டிய காரியங்களில் நாங்கள் உண்மையாக இருக்கிறோம், மிஷினரி ஊழியங்களுக்கு கொடுக்கிறோம், ஏழைகள் திக்கற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம். இதெல்லாம் செய்த பிறகும் என் வாழ்க்கையில் இன்னமும் நீதியின் விளைச்சலை என்னால் பார்க்க முடியவில்லை என்று தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே கூட நீங்கள் செய்ய வேண்டிய 3 காரியங்கள். விதைப்பிற்கான இந்த வாசல் திறக்கப்பட வேண்டுமானால், இந்த வாசல்கள் திறக்கும் இந்த 2025ஆம் ஆண்டில் என் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற இந்த 3 காரியங்களையும் நீங்கள் யோசித்து பாருங்கள். முதலாவதாக மத்தேயு 6வது அதிகாரம் அதில் உள்ள 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய ராஜ்யத்தை யார் தேடுறீங்களோ அவர்களுக்கு எல்லா வாசல்களும் திறக்கப்படும், அவர்களுடைய வாழ்வில் எல்லா நன்மைகளும் நடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆனால் நீங்கள் தேட வேண்டிய விதத்தில் தேட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நீங்கள் நினைக்கணும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய முன்னேற்றம், நீங்கள் தனிப்பட்ட செல்ஃப் டெவலப்மெண்ட்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? நிறைய பைசா சம்பாதிக்கணும், நிறைய கட்டடம் கட்டணும், நிறைய வியாபாரம் பண்ணணும், நிறைய பிஸ்னஸ் பண்ணணும், நிறைய வாடகைக்கு கொடுக்கணும், வீடெல்லாம் கட்டி வாடகை கொடுத்து நிறைய பைசா சம்பாதிக்கணும். பணத்தை வைத்து நீங்கள் உங்களை ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட்டாக, நீங்கள் உங்களை தனியாக நான் வளர்ந்துட்டேன்னு சொல்லுகிறோம். அந்த வளர்ச்சி அல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நான் வெளி தேசத்திலேருந்து வரும்பொழுது என்னுடைய பாஸ்போர்ட் வந்து ஒரு 5-6 பக்கம் தான் அடிச்சிருந்தாங்க. ஸோ அதை எடுத்துட்டு நான் வந்த விமானம் கத்தாரில் நிற்குது, பஹ்ரைன்லேருந்து தோகாவில் வந்து நிற்குது, அங்கேருந்து அடுத்த ஃப்ளைட்டு. ஸோ நான் அப்படியே உட்கார்ந்துருக்கிறேன். 2007ஆம் வருஷம் அப்படியே அந்த விமான நிலையத்தில் இருந்துட்டு அந்த பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு அப்படியே நினைக்கிறேன், இனி என் வாழ்க்கையில் இந்த பாஸ்போர்ட்டுக்கு வேலை இல்லை, இனி முடிஞ்சு போச்சே, ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு. அப்படியே பாவம் போல நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையை நகர்த்த வேண்டியதுதான். ஏன்னா நம்முடைய சிந்தனை அது தானே. ஆனால் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கிற வேலையை விட, இந்த உலகத்தில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை விட 100 மடங்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உண்மையா சொல்றேன், உங்க பிள்ளைகள் யாராவது ஊழியத்துக்கு ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, முதல்ல உங்க பிள்ளைய கூட்டிட்டு போய் பைபிள் காலேஜில் சேர்த்து விடுங்க. எதுக்கு இந்த ஆலோசனை நான் இப்போ சொல்றேன்னா, 15 வருஷம் ஊழிய அனுபவம், 50 வயசு முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஆலோசனை நான் சொல்ல என்னால் முடியுது. ஆத்துமாக்களை சேர்க்க அங்கே நமக்கான வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு நீதியினுடைய விளைச்சல் எப்படி கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைங்க 12ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு உடனே நீங்கள் முடிவு பண்ணிடுறீங்க. பிள்ளைங்களுக்கு வட்டி கடன் வாங்கி சொத்தை விற்று எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கே போட்டுடுறோம்? எல்லாத்தையும் கொண்டு போய் பேங்கில் போட்டு 40 லட்சம் 50 லட்சம் காலேஜில் கொண்டு போய் கட்டுறதுக்கு ரெடி ஆகிடுவோம். யாராவது ஒருத்தர் உங்கள் பிள்ளைகிட்ட, இதை பார், நீ படி, நீ மார்க் எடு, கர்த்தருக்கு சித்தமானால் நீ டாக்டர் ஆகு, கர்த்தருக்கு சித்தமானால் நீ என்ஜினியர் ஆகு, இல்லைன்னா நீ பொறுமையாக இரு. பிள்ளை சொல்லுது எனக்கு பைபிள் காலேஜ் போகணும், நீ ஒரு டிகிரி முடிச்சுட்டு பைபிள் காலேஜுக்கு போ சொன்னவங்க தானே நீங்கள். பைபிள் காலேஜ்னால் உங்களுக்கு அவ்வளோ சாதாரண நினைக்கிறீங்க. இன்றைக்கி பைபிள் காலேஜில் படித்த பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கி உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்களான்னு சொல்லி பயப்படுறாங்க. உலகமே தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறது வேதாகம கல்லூரி படித்த பிள்ளைகளை.
அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த அழைப்பு இருந்தால், பிள்ளைகளுக்கு அந்த பாரம் இருந்தால், அந்த பிள்ளைகளை ஒரு நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுங்க. அந்த பிள்ளைகளுக்குள்ளால ஆத்தும பாரம், தேவனுடைய ராஜ்யத்தை கெட்டுகிற பாரம் இருந்தால் அந்த பிள்ளைகளை அதற்கு நேராய் நீங்கள் திருப்புங்கள். உங்களுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் விதைப்பிற்கான ஒரு பெரிய வாசலை கர்த்தர் திறந்து தருவார். நம்முடைய தேவன் கணக்கு பார்ப்பாருங்க. நீதியின் விளைச்சலை தரும் என்பதாக கணக்கு பார்ப்பார். உங்களில் சிலர் பழைய பிரச்சனைகளை யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. உங்களுடைய பழைய காலத்தை நீங்கள் நினைச்சிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் கடந்து வந்த பூர்வ காலத்தை நீங்கள் சிந்திக்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக நீங்கள் திரும்பவும் நான் போய் அந்த பழைய ஏணியில் உட்கார்ந்துருப்பேன்னு சொல்லக்கூடாது. நல்லா புரிஞ்சுடுங்களேன். ஆண்டவர் உங்களை கொண்டு போகிற பாதைகளில் போங்க. உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் கணவனை குறித்து, உங்கள் மனைவியை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாருங்க. அந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய திட்டம். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எனக்கு அந்த பாஸ்போர்ட் எல்லாம் நான் நினச்சேன், எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டேன், எல்லாம் கட்டி வச்சாச்சு. இது எப்போ 2007. இப்போ 3வது பாஸ்போர்ட் வந்தாச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். முதல் பாஸ்போர்ட் முடிஞ்சு, 2வது பாஸ்போர்ட் முடிஞ்சு, இப்போ 3வது பாஸ்போர்ட். அது இருக்குது ஒரு 10-30 பக்கம். ஒவ்வொரு எமிக்ரேஷனும் குத்த எனக்கு தான் தெரியும். பரலோகத்தில் எனக்கான விதைப்பிற்கான வாசல்களை கர்த்தர் திறந்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்க அதில் நிற்கணும். இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடும் பொழுது உங்களுக்கான விதைப்பின் வாசல் திறக்கப்படும். உங்களுக்கான விதைப்பிற்கான வாசலை கர்த்தர் திறந்து. நிறைய குடும்பங்களில் இந்த பிரச்சனை இருக்குது. நிறைய பேருக்கு உதவி செய்கிறோம், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஆனால் உங்களுக்கு அதுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கல, உங்களுக்கு அதற்குரிய காரியம் கிடைக்கல, அதற்குரிய ரெஸ்பெக்ட் இல்லை. நீங்கள் உதவி செஞ்சீங்க, பணத்தை கடன் வாங்கும் பொழுது அது நல்ல வாயா இருந்துச்சு, இனிமையான வாயா இருந்துச்சு. பணம் வாங்கியாச்சு, வேலை முடிஞ்சிருச்சு, வீடு பால் காய்ச்சாச்சு. அப்புறம் அந்த பணத்தை திரும்ப கேட்கும் பொழுது வலிக்குது, கஷ்டமாக இருக்குது. உடனே என்ன பண்ணுறோம்? நம்ம கையில் எடுக்கக்கூடிய முதல் ஆயுதம் என்ன? ஃபைட்டு, சண்டை, மனஸ்தாபத்தை உருவாக்குறது, குத்துறது, தவறான வார்த்தைகளை பிரயோகிப்பது. இப்படிப்பட்ட காரியத்தை பேசி குடும்பங்களுக்குள்ள என்ன ஆகிடும்? இதெல்லாம் தலைமுறை சாபமாக மாறும். தலைமுறை ஆசீர்வாதத்துக்காக தேவன் வைத்திருக்கக்கூடிய நியமங்களுக்கு மீறி நாம் செயல்படும் பொழுது அதுவே நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது. நமக்கான ஆசீர்வாதங்களை நம்ம எடுத்துக்கொள்ள முடியலை. எல்லா ஆசீர்வாதம் நமக்கு தாங்க, எல்லா ஆசீர்வாதம் நமக்கு. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்காம இன்றைக்கு யாரெல்லாமோ எடுத்துகிட்டு போகிறாங்க, யாரெல்லாமோ சுதந்திரிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு விதைக்கிறதுக்கு விதையையும் தந்து புசிக்கிறதுக்கு எல்லாத்தையும் கொடுத்து. அவர் தான் விதையை தாராரு. உங்கள் கணவருக்கு அல்லது உங்கள் குடும்ப தலைவருக்கு அந்த விதையை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த விதைப்பின் பலனை பார்க்கணும்னு சொன்னால் தேவன் கொடுத்த அந்த விதையை அவரே கொடுத்து உங்கள்கிட்ட புசிக்க சொல்கிறார். ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் அவர் உங்களுக்கு விதைக்கிறதுக்குன்னு தந்த ஆசீர்வாதத்தில் அவருக்குன்னு விதைக்க வேண்டிய சில விதை நெல்லுகளை புசிச்சு கொண்டிருக்கிறீங்க. நிறைய பேருக்கு இன்னும் சபைக்கு கொடுக்க வேண்டிய பொருத்தனைகளை கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் வீட்டில் எல்லா வேலைகளும் நல்லபடி நடக்குது. ஆவியானவர் எச்சரிப்பு, இது கர்த்தருக்கு உள்ள காரியத்தை முதல்ல கொடுத்துடணும். சபைக்கு ஒரு நாளும் கடன் வைக்கக்கூடாது. நீங்கள் கொடுத்து பாருங்க, உங்களுக்கு விதைக்க வேண்டிய அந்த வாசல்கள் திறக்கும். அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 9:37. இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அல்ல என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். நல்ல கவனிங்க, நீங்க எப்படி மாறணும்? நீங்க ஒரு சிறு பிள்ளைய போல நீங்க மாறினாதான் உங்களுக்கான விதைப்பிற்கான வாசலை நீங்கள் பார்க்க முடியும். அல்லனா உங்களுக்கான விதைப்பின் வாசல் திறக்கும். ரொம்ப முக்கியமான காரியம். நீங்கள் அப்ப நீங்க சொல்லுவீங்க, நாங்க இப்ப நல்லா தானே இருக்கிறோம். இல்லை, நீங்கள் குழந்தைகளை போல மாறினாதான் எங்க போக முடியுமா? பரலோகத்தை சுதந்திரிக்க முடியும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க எல்லாரும் யாரா மாறணும்? உடல் அளவில் இல்லை, வெளித்தோற்றத்தில் அல்ல, உங்களுடைய அனுபவங்களில் நீங்கள் குழந்தைகளைப் போல கள்ளங்கபடம் இல்லாமல் நீங்கள் மாற வேண்டும். இன்றைக்கு நிறைய பேருக்குள்ளால இந்த எரிச்சல்கள், பொறாமைகள், இதை பாருங்க, நமக்கு வரக்கூடிய இந்த ப்ரெஷரு, நமக்கு வரக்கூடிய நிறைய நோய்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொறாமை. இந்த பொறாமை, எரிச்சல் நமக்குள் இருக்கும் வரைக்கும் நம்மிடத்திலிருந்து அடுத்தடுத்த நிலை அல்லனா அடுத்தடுத்த வளர்ச்சி வருவதில்லை. உங்களுடைய வாழ்வில் ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய விசேஷித்த நன்மைகளில் அநேக காரியங்கள் இன்னைக்கு நீங்கள் அனுபவிக்க முடியலை. ரெண்டாவது, இந்த சபைக்கு நான் சொல்லுகிறேன் இன்னொரு நல்ல ஒரு வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இருதயத்தில் போடுகிற இன்னொரு வார்த்தை,
உங்கள் வாழ்க்கையில் இந்த காரியம் என்னாச்சு, பையனுக்கு கல்யாணம் என்னாச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு சொல்ல வேண்டிய பதில் என்ன தெரியுமா? ரொம்ப நாளாக தடைப்பட்டுட்டு இருக்கு. என்ன சொல்லணும்? ஆமாம், இந்த தடைங்கிற வார்த்தையை உங்கள் அகராதியை விட்டு என்ன செய்யணும்? இன்னைக்கு மாற்றணும். தடைனே சொல்லக்கூடாது. கல்யாணம் என்னாச்சு, குழந்தை பாக்கியம் என்னாச்சு, ஏன் என்னாச்சு, அந்த வீடு என்ன இன்னும் வேலையாக முடியல, பயங்கர தடையாக இருக்குது. தடை யார்? நம்ம வாய் தான் தடை. தடை யார்? நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் தடை. வெளியில் உள்ள மக்கள் ஒரு நாள் உங்களுக்கு தடை கிடையாது. அப்போ இங்கே ஏன் தடைன்னா அது தடை அல்ல, அது தாமதம். இனி என் வாழ்வில் எது நடந்தாலும் அது தேவன் எனக்கு வைத்திருக்கிறார், ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகுது. அப்படி நீங்கள் சொல்ல பழக வேண்டும். ஏனென்றால் நீதிக்கு ஏற்ற ஒரு விதைப்பை வர்த்திக்க பண்ணக்கூடிய நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். ஆனால் விதைப்பிற்கான வாசல்கள் இன்னும் திறக்கப்படவில்லை. அநேகருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சோர்வு, அநேகருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கிறீங்க, ஆனால் உங்களால் அடுத்த நிலைக்கு போக முடியலை. ஒரு காலகட்டத்தில் உடல் நிலைமை சரியில்லை அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு சொல்லி சின்ன பாட்டி வைத்தியத்தை செஞ்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டு இருந்தோம். இது எல்லாம் மருந்து, இது எல்லாம் மருந்து. ஒவ்வொரு வசனத்தையும் காலையில் உட்காந்து கிளைம் பண்ணி ஜெபிங்க. அது வாட்ஸ்அப்பில் வந்தாலும் சரி, அது ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னாலும் சரி, அது ஒரு மேகசினில் வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பரிசுத்த வேதத்தை பார்த்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு கேலண்டர் வீட்டில் சபையிலேருந்து கொடுத்த ஒரு கேலண்டரில் ஒரு வசனம் அதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் அந்த வசனத்தை அப்படியே எடுத்து கிளைம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வசனம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும், இந்த வசனம் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் செயல்படும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மருத்துவமனைக்கு போகும்பொழுது அவங்களுக்கு தெரியல, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் என்னதான் கொடுத்தாலும் உங்கள் உடம்புக்குள்ளே வரக்கூடிய ஒரு பலகீனத்தை கட்டுப்படுத்த, உங்கள் உடம்புக்குள்ளே இல்லைன்னா நம்முடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பலகீனத்தை கட்டுப்படுத்துவதற்கு, அல்லன்னு சொன்னால் அதை ஒரு மட்டுப்படுத்தி நிறுத்துறதுக்கு, அவ்வளோதான். அது பரிபூர்ண குணம் இங்கே இல்லை. ஏன்னா உடம்பில் வரக்கூடிய பல வியாதிகள் வந்துச்சுன்னா அதுவே போகும். அது வந்தால் அது தானாக, அது அமைக்கப்பட்டது, தேவனால் அமைக்கப்பட்ட அமைப்பு. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு விதைக்கக்கூடிய விதைப்புக்கு பலன் இல்லை. அநேக சகோதரர்கள் வியாபாரம் செய்கிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நல்ல வேலைகளில் இருக்கிறாங்க, அந்த வேலைகளில் சம்பாதிச்ச பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் 5 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, வருமானம் இல்லை. ஒரு காலகட்டத்தில் ஐயா நான் சம்பாதிச்ச பணம் எல்லாம் மொத்தமாக போயிடுச்சுங்கிறாங்க. திடீர்னு ஒருத்தர் சொல்கிறாரு 12 வருஷமாக இதே தொழில் தான் பண்ணிகிட்ருக்கிறேன், என்னால் இப்போ அந்த பிஸ்னஸில் ஒரு வருமானமும் இல்லை, வாங்கின கடனை கொடுக்க முடியல, வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை, பிள்ளைகள் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்க வழி இல்லாமல் தவிக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அநேக பெரிய பெரிய ஊழியங்களுக்கு தரிசனங்களுக்கு விதைத்த ஒரு குடும்பம் இன்றைக்கு உடைஞ்சு போய் அழுது கொண்டு இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய நன்மைகளில் ஒன்று, நீ விதைப்பதற்கு நான் உனக்கு விதையை கொடுத்திருக்கிறேன், புசிக்கிறதுக்கு நான் ஆகாரத்தை தந்திருக்கிறேன். நீ நீதிக்காக விதைக்கும் பொழுது, நீதிக்காக நிற்கும் பொழுது உன்னை கொண்டு என்னுடைய ராஜ்யத்தை நான் கட்டுவேன், உங்கள் கைகளை கொண்டு ராஜ்யத்தை கட்டுவேன். வசனம் சொல்ல முடியாத இடங்களுக்கு இன்றைக்கு நிறைய பேர் ஊழியத்துக்கு உதவி செய்கிறீங்க, நிறைய குடும்பங்கள் ஊழியங்களுக்கு கொடுக்குறீங்க. ஆனால் அந்த ஊழியங்களில் நீங்கள் விதைத்த விதைகள் எப்படி விருட்சமாய் வளர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் போய் பார்க்க வேண்டும். நான் 30 வருஷமாக அந்த ஊழியத்தை கொடுத்துட்டு இருக்கேன் பிரதர் அப்படி சொல்லுவாங்க. அந்த ஊழியம் எப்படி வளர்ந்திருக்கிறது அல்ல, அந்த ஊழியத்தின் மூலமாய் ஆத்துமாக்கள் எப்படி ஆதாயப்படுத்தப்பட்டிருக்கிறது, எத்தனை பேர் பரிசுத்த வேதத்தின் வசனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா 12வது அதிகாரம் 35வது வசனம். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உங்க வாழ்க்கையில உங்க வெளிச்சத்தை குறைப்பதற்கு, அல்லனா உங்க வளர்ச்சியை தடுப்பதற்கு, உங்க குடும்பத்தின் நன்மையை கெடுப்பதற்கு, அல்லனா உங்க வீட்டுக்கு வர வேண்டிய ஒரு ஆசீர்வாதத்தை தடுத்து வைப்பதற்குரிய இந்த எல்லா சூழ்ச்சிகளும் உங்க குடும்பத்துக்குள்ளதான் இருக்கும். உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் போய்விடாதபடிக்கு அந்த வெளிச்சத்தில் நீங்கள் இருக்கணும்னா அவருடைய முகத்தை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். அனுதினமும் உங்களுடைய முகம் பிரகாசமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் இப்படி சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் கேப் கிடச்சிட்டுனா அவ்வளோதான், சத்ரு உங்களுடைய குடும்பத்தை மொத்தமாக முடிச்சிருவான். ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவருடைய அன்பை விட்டு பின் மாறிடக்கூடாது என்று சொன்னால் அவர் நம்மை
அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, நீதிக்கென்று விதைப்பதற்காக நம்மை வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, விதைப்பிற்கான வாசல்கள் நமக்காக திறக்கப்படும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மேலே நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய கையின் பிரயாசங்களை எடுத்து விதைக்க செய்வார். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த இருள் இன்றைக்கு வெளிச்சமாய் மாறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். ஒரு அருமையான குடும்பம் சொன்னாங்க, போட்டு தொழில் பண்ணணும், கோடிக்கணக்கில் நஷ்டம். அதன் பிறகு நாங்கள் ஒரு வாங்கின அந்த போட்டை வித்துட்டு அதே வித்த ஆள்கிட்ட வேலைக்கு சேர்ந்தோம், திரும்பவும் நஷ்டம். கூட்டி கழித்து நாங்கள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது பல கோடி நஷ்டம். ஒரு நாள் நாங்கள் நினைத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? இனி இந்த உலகில் வாழ வேண்டாம், இவ்வளவு கடன் பிரச்சனைக்கு மத்தியில் இனி என்னால் வாழ முடியாது என்று சொல்லி அந்த குடும்பம் தற்கொலைக்கு நேராக திரும்பினாங்க. அவர்கள் தற்கொலைக்கு நேராக அவர்கள் திட்டமிட்டார்கள். அவங்க சொன்னாங்க, பிள்ளைகள் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே அவர்கள் ஆசாசையாக கேட்கக்கூடிய அந்த உணவில் விஷத்தை வச்சு 4 பேரும் சேர்ந்து வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் யோசித்து கொண்டிருந்த நேரத்தில் தற்செயலாக வந்த ஒரு டிவி நிகழ்ச்சி, ஒரு சாதாரண ஒரு டிவி நிகழ்ச்சி, அதில் ஒரு தேவ மனுஷன் கொடுத்த ஒரு வார்த்தை அந்த இருளில் போக வேண்டிய அந்த குடும்பத்தை வெளிச்சத்துக்கு நேராய் திருப்பியது. இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த குடும்பம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏகதேசம் 30 மிஷனரிகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு குடும்பமாக கர்த்தர் அவர்களை தூக்கி வைத்திருக்கிறார். நினைச்ச காரியம் என்ன? சாப்பாட்டில் விஷத்தை வச்சு 4 பேரும் முடிஞ்சிடணும்னு. ஆனால் தேவன் எப்படிப்பட்ட திட்டத்தை வச்சிருக்கிறாரு? உன்னை முடிச்சிடணும்னு நினைக்கக்கூடிய இடத்துல கர்த்தர் உங்களுக்காக ஒரு வாசலை திறக்கிறார். அதுதான் விதைப்பிற்கான வாசல். எத்தனை பேர் இங்கே சொல்ல முடியும்? அழிந்து போகக்கூடிய ஆத்துமாக்களுக்கு, அழிந்து போகக்கூடிய ஜனங்களுக்கு ஏதாகிலும் ஒரு வழியில் நீங்கள் செய்கிற சின்ன பொருத்தனைகளை தேவன் அங்கே பண்ண. ஒரு காரியம், நீங்கள் அவருக்காக எடுத்த வாக்குகளை, வார்த்தைகளை, பொருத்தனைகளை நீங்கள் அவருக்கு என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே செய்ய வேணும். முடிவாக ஒரே ஒரு காரியத்தை ஆவியானவர் என்னோடு இடைபடுவதனால சொல்லுகிறேன். இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் யாராவது, கர்த்தர் எனக்கு நன்மை செஞ்சார், என்னை நல்லா வச்சிருக்கிறாரு, நாங்கள் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டோம், ஒரு காலத்தில் இப்படி இருந்தோம், அதனால இப்போ ஆண்டவர் என்னை நல்லா வச்சிருக்கிறாருங்க, அதனால நான் என் பிள்ளைய ஊழியத்துக்கு அனுப்புகிறேன். தயவு செஞ்சு அதை தப்பு பண்ணாதீங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னா அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நீங்கள் வாங்க, பெட்டி படுக்கையை தூக்கிட்டு நீங்கள் வாங்க. நீங்கள் என்ன உங்கள் பிள்ளைகளை எல்லாரையும் இன்ஸ்டால்மெண்ட்டில் அனுப்பி விடுறது? உங்கள் பிள்ளை தேவனுக்கு எப்போ தேவையோ அப்போ அவர் என்ன செய்வார்? ஊழியத்துக்கு அழைப்பார். இருக்கிறதுல நல்லா படிக்கிற பிள்ளை டாக்டர் ஆயிரும், கொஞ்சம் படிக்கிற பிள்ளை என்ஜினியர் ஆயிரும். ஒன்றுமே படிக்காத மக்கு பிள்ளைய இவன் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது பிரதர், இவன் ஒன்றுக்கும் லாய்க்கு கிடையாது, இவனுக்கு மண்டையில் ஒன்றுமே ஏறாது, அப்படி தள்ளப்பட்ட ஒரு கல் தான் நான். எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, இவன் ஒன்றுக்கும் லாய்க்கு கிடையாது, இதை வச்சு எதுவும் செய்ய முடியாது, இது யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. சொல்லாதீங்க. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் கைகளை கொண்டு, உங்கள் கரங்களை கொண்டு அவர் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அது மாத்திரமல்ல, விதைப்பிற்கான வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுப்பார். ஒருவேளை இன்று ஆண்டவரே இந்த தேசத்திற்காக, இந்த தரிசனத்துக்காக நான் ஜெபிப்பேன், இந்த தேசத்துக்கு என்னால் முடிந்ததை நான் கொடுப்பேன். அந்த முதலாவது ஆத்துமா இப்போதான் அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றிருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த இடங்களுக்கு போங்க. உங்க ஊர்ல இருக்கக்கூடியவர்களுக்கு கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கக்கூடிய அந்த அழைப்பு தெரியாது, புரியாது. ஆனால் ஏதாவது ஒரு இடம் வரும் பொழுது, ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தர் உங்க குடும்பத்தை, உங்களுடைய தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழும்பலாமா? நல்ல தெய்வமே உமக்கு நன்றி. இந்த விதைப்பிற்கான வாசல்களை நீர் எங்களுக்காய் திறந்து தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற வீடுகளில் உட்கார்ந்து தொலைக்காட்சி வழியாக இந்த வார்த்தையை கேட்டு ஏதாகிலும் ஒரு வழியில் ஆண்டவரே இந்த விதைப்பில் எனது பங்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய எண்ணத்தோடு, எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுதுமே இந்த நல்ல கூடுகையில் கர்த்தாவே, இந்த இடத்துல உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு உம்முடைய சித்தத்திற்கு செவி கொடுத்து ஆண்டவரே அழிந்து போகும் ஜனங்களுக்காக துறப்பில் நின்று ஜெபிப்பதற்கு, சுவர்தனை அடைப்பதற்கு இயேசுவின் நாமத்தினால எங்கள் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, காத்திருந்த நாட்களுக்கு நீர் எங்கள் வாழ்க்கையை திருப்பி பார்க்கிறீர் ஆண்டவரே. அருமை மகளே, உனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். இதுவரைக்கும் நீ இருந்த வேலை அல்ல, உனக்காக ஒரு வாசலை கர்த்தர் திறப்பார். இந்த மாதத்தில், இந்த மாதம் முடிவதற்கு முன்பதாக எத்தனை
இன்டர்வியூ நீ அட்டன் பண்ணி அழுது கொண்டிருக்கிறாய். எனக்குன்னு வேலை கிடைக்கல, எனக்குன்னு சரியான வேலை கிடைக்கல. ஒருவேளை உன் குடும்பத்தில் உள்ளவர்களெல்லாம் உன்னை பார்த்து அழலாம், உன் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் உன்னை பார்த்து கிடைக்கிற வேலைக்கு போக வேண்டியது தானேன்னு சொல்லலாம். ஆனால் நீ சொல்லுகிற இது எனக்கான வேலை இல்லை, நான் படித்த படிப்பிற்கு தேவன் எனக்கு வைத்திருக்கக்கூடிய வேலை இன்னும் விசேஷமானது, இன்னும் ஸ்பெஷலானதுன்னு நீ சொல்லுகிற அந்த வார்த்தையை கர்த்தர் காண்கிறார். இன்றைக்கு இந்த நாளில் ரைட் நவ் உன் மேல கர்த்தருடைய கரம் படுவதை பார்க்கிறேன். அருமையான தம்பி, ரொம்ப நாள் ஆசை பைக் வாங்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பெற்றோருடைய காசுல அல்ல, உன் காசுல அப்படிப்பட்ட ஒரு பைக்கை வாங்கக்கூடிய அளவில் உனக்கு ஒரு வேலை வாய்ப்பை இன்றைக்கு நான் திறந்து தரேன். உனக்கு விதைப்பிற்கான ஒரு வாசலை நான் திறந்து தருகிறேன். இயேசுவின் நாமத்தினால அநேக குடும்பங்கள் வெளி தேசங்களில் இருக்கிறாங்கப்பா. எங்க பிள்ளைகள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள சபையை குறித்து, போதகரை குறித்து, இந்த சபையினுடைய வளர்ச்சியை குறித்து எங்க பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அலாதி அன்புக்காக, ஒரு ஆதி அன்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை கர்த்தர் மனம் இறங்குங்க. எங்க சபையில் உள்ள எல்லா சீனியர் சிட்டிசன் அங்கிள் ஆண்டிக்காக ஜெபிக்கிறேன். அருமையான தாய் தகப்பன் வயதில் உள்ள ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை நோக்கி பாருங்க ஆண்டவரே. எல்லாம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, வசதிகள் இருக்கிறது, வீடு வாசல் இருக்குது, ஆனா மனதுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லை. கர்த்தர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்வில் ஒரு விதைப்பிற்கான ஒரு வாசலை இன்றைக்கு நீர் திறந்து தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. பலகீனங்களை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அநேகரை நான் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும். உங்க பரிசுத்த தொடுதல் நடக்கட்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. சகோதரனே, உனக்கு விரோதமாய் எழும்பினவர்களை நீ நேசிக்க கற்றுக்கொண்ட, உனக்கு விரோதமாய் நின்றவர்கள் எல்லாம் நேசிக்க கற்றுக்கொண்ட, ஆனால் உன்னுடைய கூட பிறந்தவங்களை, உன் கூட பிறந்த சகோதரனை, உனக்கு ரத்தத்தில் பிறந்த உன்னுடைய சகோதரியை மன்னிப்பதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு, உதவி செய்வதற்கு இன்னும் மனமில்லாமல் இருக்கக்கூடிய உனக்கு ஆண்டவர் இந்த நாளில் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை தருகிறார். விதைப்பதற்குரிய ஒரு வாசலை திறந்து கொடுக்கிறார். இந்த நாளாகிலும் நீ மனம் திரும்பு, இந்த நாளாகிலும் நீ ரட்சிக்கப்படு, இந்த நாளாகிலும் அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினால அப்பா, இந்த நேரத்தில் கூட எங்க சபையில் உள்ள குட்டி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்க சபையில் உள்ள வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். விசேஷமாக அப்பா, எங்க பிள்ளைகள் அநேகர் இந்த நாட்களில் படிச்சுட்டு இருக்கிறாங்கப்பா. நல்ல ஞானம், நல்ல புத்தி கூர்மையை கொடுங்க, படிப்பதற்குரிய உற்சாகத்தை தாங்க ஆண்டவரே. இந்த திருமண வயதில் இருக்கக்கூடிய எங்க பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் காட்டுங்கப்பா. எங்க பிள்ளைகளுடைய வாழ்வில் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். இன்னும் குழந்தை பாக்கியத்திற்காக 2 வருஷம் ஆயிட்டு, 3 வருஷம் ஆயிட்டு, 7 வருஷம் ஆயிடுச்சு. என் மகளே, நீ திடன்கொள், கலங்காதே. உனக்கான வாசலை கர்த்தர் திறக்கிறார். இயேசுவின் நாமத்தினால இந்த வருஷம் நீ அந்த நல்ல செய்தியை கேட்ப. இந்த வருஷம் முடிவதற்குள்ளதாக உன் கையில கர்த்தர் அந்த புத்திர சுவிகாரத்தை தருவார். அந்த குழந்தை அழுகிற சத்தத்தை உன் வீட்டுக்குள்ள நீ கேட்ப. இயேசுவின் நாமத்தினால அப்பா, எங்க பிள்ளைகளுக்கு நீர் அப்படிப்பட்ட அற்புதங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத அடையாளங்களை நீங்க செய்து எங்க பிள்ளைகளை ஆண்டவரே உற்சாகப்படுத்துங்கப்பா. வியாபாரத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டு நடைபணமாய் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடைபணத்தை போல, மனைவியிடத்தில் மதிப்பில்லை, பிள்ளைகள் யாரும் திரும்பி பார்க்கல, வியாபாரத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டு சில கெட்ட பழக்க விளக்கங்களுக்கு அடிமையாகி கொண்டு இப்பொழுது இந்த வார்த்தையை வீட்டில் உட்கார்ந்து ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் வராதா, இந்த நல்ல வார்த்தை என் வாழ்க்கையில நடக்காதா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நறுமை மகனே, நறுமை சகோதரனே, உன் மேல ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. நீ எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் உன்னை நேசிப்பதற்கு, உன்னை ஏந்துவதற்கு அவர் தேவ தூதர்களை வைப்பார். அவர் உன்னை பரிசுத்தப்படுத்துவார். நீ என்னென்ன இழந்தாயோ அந்த இழந்த சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். அப்பா, இந்த விதைப்பிற்கான வாசல் என் வாழ்க்கையில திறக்கட்டும்பா. எத்தனை வருஷம் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு தீர்க்காயுசை தருகிறேன். நீ இன்னும் எனக்காக விதைப்பாய், நல்ல நிலத்தில் விதைப்பாய். நீதிக்கு ஏற்ற விதையை நான் உனக்கு வர்த்திக்க பண்ணுவேன். கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தருடைய அனுக்கிரகம் வெளிப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.